Did you just follow me? What? From the coffee shop, then the market, and then coming here now to my cousin's home. Followed me all the way. You like me or something? Maybe, but உனக்கு கொஞ்சம் கூட சாரி சொல்லணும்னு தோணலையா? டேய் ஏன்டா இவ்வளவு லேட்டு? சரி மேல வா, சீக்கிரம் வாடா. லேட் ஆச்சுன்னா என்னோட குக்கிங் ஸ்பாயில் ஆயிடும். நீங்க இந்த வீட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்கீங்க. ஆமா. ஹேய், ஏன் நேத்து ஃபங்க்ஷனுக்கு வரல? இப்பதான் வர? நேத்து எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? எங்க பாரிச்சித்தி ஒரே நேரத்துல 3 பேரையும் பொண்ணு பார்க்க வந்தோம்னா. ஏய், அப்ப என்னடி சொல்ல வர நீ? அப்பா உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாங்க சித்தப்பா. That is overthinking. உமா, நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஒரு பையன் குடி வந்திருக்கான். சூப்பரா இருக்கான் தெரியுமா? வா காட்டுறேன். ஏய் பின்னி, ப்ரோ, ஒரு விஷயத்தை கவனிச்சியா? நீ எதிர்பார்க்காமலே தங்கச்சியை பொண்ணு பார்க்கறதும் அக்காவை டேட் பண்றதும் முடிஞ்சிருச்சு. ப்ரோ, உங்க அப்சர்வேஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சிம்பிள் கிடையாது. எங்க இருக்க? Who's this? ரொம்ப பண்ணாத. பாக்க ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு கால் பண்ணா ரொம்ப சீன் போடுற. மரியாதையா பெசநகர் காஃபி ஷாப்புக்கு வா. 45 மினிட்ஸ்ல நீ அங்க இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் பம்பர் ஆஃபர் மிஸ் ஆயிடும். புரியுதா? Thank you. Thanks. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? I finished my graduation about 3 years ago. Right now I am doing my PG with thesis on alternate fuel system for aeroplane mechanism. blah 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 blah. அம்மா இவ்ளோ படிச்சிட்டு ஆர்ஜே ஜாப் எதுக்கு? I believe that நம்ம தப்பு பண்ணாம எந்த ஜாப் பண்ணாலும் சரி, அது நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். அங்க நம்ம யாருக்காலையும் பிடிக்க வேண்டியதில்ல, எதுக்காகவும் போய் சொல்ல வேண்டியதில்ல. எனக்கு தெரிஞ்சது எனக்கு பிடிச்சத நான் சொல்றேன், அதுக்கு அவங்க காசு தராங்க. மந்த்லி டார்கெட் இருக்காது, பாஸ் கிட்ட ஆர்குமெண்ட் இருக்காது. அப்படியே அந்த வீக் ஃபுல்லா வீக்கெண்ட் மாதிரி ஓடிடும். மெயினா வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஒர்க் இஷ்யூவை கேரி பண்ற சான்ஸே இருக்காது. ஒவ்வொரு நாளும் புதுசா ஆரம்பிக்கலாம். So tell me something bad about this job. இப்போ புரியுது உன்னை ஆர்ஜேவா ஏன் எடுத்தாங்கன்னு. இந்த மாதிரி ஐஸ் வைக்கிற வார்த்தைலாம் நல்லா சொல்லுவேன்னு. ஐஸ் வைக்கிறேனா? அந்த நிமிஷத்துக்கு டேஸ்டா தான் இருக்கும், ஆனா சீக்கிரமே மெல்ட் ஆயிடும். உன்னை பத்தி சொல்லு. என்னோட பேரு வெண்ணிலா. எல்லாரும் என்ன வேணின்னு கூப்பிடுவாங்க. ஐ அம் வெரி பிராக்டிக்கல். ஐ அம் த ஒன்லி டாட்டர், சோ தலைவலியெல்லாம் கிடையாது. லைஃப் இஸ் a witch if you're not rich. தேவையில்லாம காசை எப்பவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் எப்பவும் 1+1 ஆஃபர் போடும்போது தான் ஷாப்பிங் போவேன். 50% டிஸ்கவுண்ட் போட்டா கூட பார்கெயின் பண்ணி தான் வாங்குவேன். இந்த உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணணும், அதுவும் ஃப்ரீயா. அதுக்கு தான் ஏர் ஹோஸ்டஸ் ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். ஃப்ரீ டிராவல், நிறைய அலவன்ஸ், அது மட்டும் இல்லாம பார்க்க அழகா வேற இருக்கு. சோ கண்டிப்பா ஜாப் கிடைச்சிரும். அப்போ நீ எந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற? நல்லா இருக்கணும். கல்யாணம் பண்ற டைம்ல பையனோட பேங்க் அக்கவுண்ட்ல 50 lakhs இருக்கணும். மினிமம் மாசத்துக்கு 2 lakhs salary வாங்கணும். சொந்தமா வீடு இருக்கணும், கார் இருக்கணும். நான் கேக்குறதெல்லாம் எனக்கு சொல்லாமலே வாங்கி கொடுக்கணும். ஏய், என்ன டல் ஆயிட்ட? என்னங்க வாழ்றதுக்கு இவ்வளவு வேணுமா? இதெல்லாம் இருந்தா வாழறதுக்காக மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்றதுக்காக வாழணும். அப்படியே அந்த லூப்ல மாட்டிக்கிட்டு ஐயோ அம்மா, எம்மாவா? ட்ரெய்லர் பார்த்தாலே இவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆனா நீ என்னடானா முழு படத்தையே பார்க்க சொல்ற? பின்ன பொண்ணுங்கன்னா ஈஸி நினைச்சியா? அதுலயும் என்ன மாதிரி அழகான பொண்ணுங்க த்ரில்லர் சினிமா டைப். இந்த மாதிரி ஷாக் ட்விஸ்ட்னு நிறைய இருக்கும்.
இன்னைக்கு காஃபியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வெயிட்டர், திஸ் இஸ் மை ஹாஃப். யூ கேன் பே யோர் ஹாஃப். பாய், டேக் கேர். ஐயோ, கொஞ்ச நேரத்துல தலையே சுத்திடுச்சு. ஐயோ, What happened? நீ எப்பவுமே இப்படிதான் சொல்ற பேச்ச கேட்காம 50 ரூபீஸ்க்கு பெட்ரோல் போட்டா இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தல, நடுவுல நிக்கிறோம். என்ன உமா, என்னாச்சு உனக்கு? டென்ஷனா இருக்கு. அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, உனக்கு என்ன உமா, ஆஃபர்ல வந்து அனுஷ்கா மாதிரி இருக்க. டென்ஷன் ஆகாத, கண்டிப்பா அவனுக்கு ஒண்ணு பிடிக்கும். என்னாச்சு உமா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப தான் சலிச்சுக்காதடி, கேப் புக் பண்றேன். ஹே கேர்ள்ஸ், இங்க பாரு, சூட் போட்ட கேப் டிரைவர் நமக்காக வந்திருக்காரு. உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா? பரவாயில்லங்க, we have booked the cab. ஓகே. ஹே வெயிட் பண்ணு, கார்ல யாரும் இல்லல, எங்களை டிராப் பண்ணிடுங்க. நாங்க ஹைடெக் சிட்டி லிபர்ட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். நான் அந்த பக்கம் போலங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். வாட்? கல்யாணத்துக்கா? அப்படின்னா நாங்களும் வரோம். ஐயோ, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் கார்னர். பார்ட்டி தரேன்னு சொல்லியிருந்தேன். என்ன? பார்ட்டி கொடுக்குறேன், அவ்வளவுதான். தெரிஞ்சவங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? வேற யாரு? ஒரு காலத்துல நல்லா தெரிஞ்சவங்க, ஆனா இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது, விடுங்க. சொன்னா புரியாதுன்னு சொல்றவங்க கல்யாணத்துக்கு இப்படி சூட் போட்டு போயிட்டு இருக்கே. ஆனாலும் நீ இருக்கியே, சரியான மாஸ்டர் பீஸ். ஹலோ மேடம், வந்தாச்சு, போதும் சிரிச்சது, இறங்குங்க. சரி, நீ போனது யார் கல்யாணத்துக்கு? என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு. ஆ? 2 பேர் சேர்ந்து தான் படிச்சோம். என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். மாப்பிள்ளைக்கு இப்ப மிகப்பெரிய சர்ப்ரைஸ். பார்த்தா அவரே ஷாக் ஆயிருவாரு. என்ன இவன் வந்திருக்கான்? ஹாய், ஐ bought this for you. யாருவா? He's my ex-boyfriend. And this is for you. கம் திஸ் சைடு. Congrats. நோ தேங்க்ஸ். Congratulations, bye. சாரி, இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் வர சொல்றேன். இவ்வளவுதானா இல்ல உங்க அப்பா ஏதாவது வேற சர்ப்ரைஸ் கொடுக்க போறா?